அனைவருக்கும் வணக்கம். செங்கோலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது சு வெங்கடேசன் அவர்களுக்கு? ஒரு ஆண் மகனாக இருந்து திமுகவின் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று தன்னை விசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமுகவின் அதுவும் அறிவாலயத்தின் கக்குசுடைய பாதுகாவலர் இருக்கக்கூடிய இந்த அடிமைகளுக்கு செங்கோலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? இந்த முறை பானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். போன முறை திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். ஒரு கட்சியில் இருந்து மாற்று கட்சி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு நான் விசிகா தான் என்று சொல்லிக்கொள்வதும், அங்கே சென்று நான் திமுக தான் என்று சொல்லிக்கொள்வதும் இவருடைய வாடிக்கை. கேவலம் அரசியலில் எம்பி என்ற பதவிக்காக தன்னுடைய சுயமரியாதை இழந்து அடிமை இருக்கக்கூடிய இவர்கள் செங்கோலை பற்றி பேசுகிறார்கள். இப்போ புரிகிறதா தமிழகத்தில் ஏன் தாழ்த்தப்பட்ட இனம் மாறவில்லை? தாழ்த்தப்பட்ட இனத்தின் மீது இருக்கக்கூடிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏன் மாறுவதில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். ஏன்னா நம்ம வந்த வழியை மறக்கக்கூடாது. செங்கோல் என்பது தமிழருடைய பண்பாடு. அந்த செங்கோலை எங்கிருந்து எடுத்து போனார்கள்? தமிழகத்திலிருந்து எடுத்து போனார்கள். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த தேசம் விடுதலை அடையும் பொழுது ஒரு சுதந்திரம் பெறணும். அந்த சுதந்திரத்தை தரணும். அது எப்படி தரணும்? நம்மளை ஆண்ட வெள்ளைக்காரன் கூட ஒரு மரியாதையாக இந்த சுதந்திரத்தை கொடுக்கணும்னு நினச்சா சரிப்பா நீங்கள் சுதந்திரம் கிடைச்சாச்சு தான் கையெழுத்து அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் ஒரு பாரம்பரிய இந்தியாவுடைய கலாச்சாரம் என்ன, இந்தியாவுடைய தொன்மை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வட இந்தியர்களாம் தங்களுடைய தொன்மையை மறந்து விட்டார்கள். அப்போது தென்னிந்தியாவில் இருந்ததுன்னா ராஜராஜ சோழன் கட்டியிருந்த செங்கோலை கொடுத்து இங்கே உள்ள புறநானூறு அறநூறு பாடல் பாடி அந்த செங்கோலை கையில் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த இந்தியா என்பது சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது செங்கோல் என்பது ஒரு கன்னடன் அவனுடைய அடையாளம் அல்ல, ஒரு தெலுங்கன் அடையாளம் அல்ல, ஒரு மலையாளி அடையாளம் அல்ல, ஒரு இந்திக்காரன் நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அடையாளம் கிடையாது. தமிழர் அடையாளம் என்பது செங்கோல் அடையாளம். அந்த செங்கோலை வைத்து தான் இன்றைக்கு மீண்டும் அதே நாடாளுமன்றத்தை புதுப்பித்தார்கள், கட்டினார்கள், கட்டி ஓப்பன் செய்தார்கள். அந்த செங்கோலை பற்றி இங்கே தமிழ் என்று சொல்லிக்கொண்டு நாங்களெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு திராவிடத்துக்கு அடிமையாக இருந்து நக்கி பிளக்கக்கூடியவர்கள் செங்கோலை கேவலம் பேசுகிறாங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழை வாழ வைப்பதா? இல்லை. நீ ராமனை கும்பிட்டாலும் அதை வடநாட்டு சாமின்னு சொல்லுவான். சரிடா நாங்கள் முருகனை கும்பிட்டோம் வச்சுக்கேன், நம்ம குலதெய்வ வழிபடுக்கும் போது நாம ஏன் முருகனை கும்பிடணும்னு கேட்பாங்க. ஏன்னா சிவபெருமானை பற்றி நம்ம பேசுகிறோம். சிவபெருமான மகன் முருகன் என்று பேசுகிறோம். இந்த முருகனுக்கு அதிகமாக குலதெய்வம் இருப்பது வன்னியருடைய கடவுளாக பார்க்குறோம். இப்போ ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். ஆடிப்பெருக்கு கூட ஆடிப்பெருக்குன்னா சொல்லுவோம். இதுதான் புராணம்லாம் இருக்குது. அப்போ இதை கும்பிட்டா இது வந்து ஒரு ஜாதிக்கான உட்படுறது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணலாமே அப்படிவாங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு என்பது என்ன? தன்னுடைய மூதகர்கள் அதாவது சாமியோட சாதியை பிரிச்சிடும் வச்சுங்களேன். அப்போ குலதெய்வம் என்பது தன்னுடைய முன்னோர்கள். இப்போ எங்கள் பரம்பரையில் எங்கள் தாத்தாவும் சாமியை கும்பிடலாம். ஏன்னா எங்களுக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தாலோ எங்கள் தாத்தா இறந்த அன்னைக்கு நாங்கள் கும்பிட்றோம், எங்கள் சித்தப்பா கும்பிட்றாங்க, எங்கள் பிரியாப்பா கும்பிட்றாங்க, எங்கள் அத்தியாக கும்பிடுவாங்க. அப்போ இது வந்து ஒரு குலதெய்வமாக நம்ம கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அதே இன்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க, இது சாத்தானாச்சே சத்த பையன் எப்படி கும்பிடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா தமிழர் கலாச்சாரமோ ஹிந்துக்கள் கலாச்சாரமோ அதெல்லாம் கிடையாது. இவர்கள் அரேபிய கைக்கூலிகள், அப்புறம் ஜெருசல கைக்கூலிகள். எப்படியாவது மதம் மாற்றணுங்க. அதுக்காக சொல்கிறதுனா நீங்கள் நம்ம அடிமையாக இருந்தோம், நம்மளை அடுக்கிப்பட்டான், நம்மளை பிதுக்கிப்பட்டான், நம்மளை வந்துச்சுட்டான் அப்படி சொல்லி அந்த மக்களை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக தூண்டுவது. இப்போ இந்த சமூகம் என்ன சொன்னால், நாங்கள் அடிக்க போட்டோம் மீதிக்கு போட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திரௌபதி அம்மன் கோயில் எடுத்துங்களேன். திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அழகாக கும்பிட்டு இருந்தாங்க. அங்குள்ள மக்களே சொல்கிறாங்க, போவாங்க வருவாங்க எல்லாம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் உள்ளே போகிறேன், நான் உள்ளே வந்துட்டேன், நான் இனிமேல் அடிமை ஒழிக்க முடியாது அப்படி சொல்லும்பொழுது அங்கே மற்றொரு தரப்பு அமைதியாக இருக்குமா? என்னடா அவன் எகத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கான், யாரா அவன் கூப்பிட்றான் அப்படி சொல்லி அங்கே சண்டை வரும். அந்த சண்டையை பெருசு பண்ணி அந்த கோவிலை இழுத்து மூட்டாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்பது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்பது அந்த கோயிலுக்குள் போகிறதுலாம் கிடையாது. எங்கேயாவது இடத்துல கலவரத்தை ஏற்படுத்தி அந்த பழி மற்றவர்கள் மீது போட்டு அந்த கோவிலையோ அந்த கலாச்சாரத்தையோ அந்த வழிபாட்டையோ என்ன பண்ணுவாங்க
குழி தோண்டி புதைக்கணும். இவர்களுக்கு தான் இந்த மக்கள் வாக்களிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி தவறு இல்லை. இந்த மக்களுக்கு மண்டைக்குள்ள மூளை கிடையாது, சாணி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா அறிவலை கக்குசூரிய கழிவுகள் இருக்குது. ஏன்னா 40 பேர் மறுபடியும் என்ன பண்ணான், திமுக ஓட்டு போட்டான். அந்த மேல்பதி கிராமத்தில் தான் திராவிட எம்பி, அவரால் தான் அந்த கோயில் மூடப்பட்டது. இந்த மக்கள் அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த மக்கள் ஓட்டு போட்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் சனாதனத்தை வேறெடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க அந்த கோயிலுக்கு இப்போ அதே தலித் மக்களை இப்போ மறுபடியும் உள்ள நுழைக்க முடியுமா? நான் கேள்வி வைக்கிறேன். ஒரு வன்னியாக இருந்து நான் சொல்கின்றேன். நான் இன்றைக்கு பறைய இருக்கிறாங்க ஆதரவாக பேசணும்னு வச்சேன். இப்போ திமுக அங்கே எம்பியாக வெற்றி பெற்றாங்க. அந்த மேல்பது அதே கிராம கோயிலில் இந்த மக்களை இவர்கள் உள்ள அனுப்புவார்களா? ஆலய வழிபாடு செய்ய வைப்பார்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்? காரணம் அரசியல். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 80 பேர் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அதற்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் இவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகுதான் கள்ளச்சாராயத்தில் செத்து ஒளிஞ்சானுங்க. இப்போ மீண்டும் 40 பேரும் 60 பேரும் செத்து ஒளிஞ்சிருக்கானுங்க. மீண்டும் இவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? அதே திராவிட மாடல் ஆட்சிக்கு தான். இவர்கள் வெற்றி பெற்று விட்டு தமிழோட கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துவாங்க, கொச்சப்படுத்துவாங்க. இந்த ஷர்மிலான்னு நினைக்கிறேன், டாக்டர் ஷர்மிலா சின்ன தேரில் நினச்சிட்டு இருந்தது. பெரிய அறிவு மாதிரி பேச்சு இருந்தது. அது சொல்லுது, திராவிட மாடல் அரசல் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இன்ற வரைக்கும் நல்லா இருக்குது, ராமர் கோவில் ஒழுகுதுன்னு சொல்லி ஏன் பேசணும்? திராவிட மாடல் எங்கடா கட்டியது? திராவிட மாடல் எங்கே கட்டியது? அன்றைக்கு திராவிடன் ஒரு எச்சையாக இருந்திருக்காது, திராவிடம் சொல்லியே இருந்திருக்காது. தமிழன் கட்டினான், தமிழுடைய மன்னன் ராஜராஜ சோழன் கட்டினான். அதை கொண்டு போய் எங்கே கம்பேர் பண்ணுறாங்க? அயோத்தி ராமர்கள் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இவங்க நோக்கம் இந்த ராஜராஜ சோழனையோ தமிழ் வழிபாட்டையோ முன்னிலைப்படுத்தி பேசுகிற நோக்கம் கிடையாது. அப்படி அங்கே பேசிவிட்டு இந்த மக்களை இப்படியே திசை திருப்பி என்ன பண்ணுவாங்க? மதம் மாற்றம் செய்வாங்க. வட இந்தியாவில் தான் அதிகமான போர் நடந்தது, அதுக்கப்புறம் தமிழகத்தில் நடந்தது. ஏன்னா அங்கேருந்து வந்தவர்கள் அவுரங்கசீப் வந்தான், வெள்ளைக்காரன் வந்தான், அவர்களை எதிர்த்து நின்றே அந்த வட இந்தியா அழிந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் இவ்வளோ கோவில்கள் இருப்பதற்கும் காரணம் அதே வட இந்தியர்கள் தான். நம்மளும் உண்டு, ஆனால் இங்கே அதிகமாக போர் தொடுத்து அழிக்கப்பட்ட கோவில்களையும் சிலைகளையும் தான். இங்கே எங்கேயும் திராவிடம் இதையெல்லாம் திசை திருப்பி இவர்கள் மதம் மாற்றுவார்கள். இந்த ஷர்மிளா 40 பேர் செத்தான், 80 பேர் செத்தான் சாராயத்தால். ஒரே ஒரு வார்த்தை பேசலை. அப்போ தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 80 பேர் செத்துருக்கான் கள்ள சாராயம் குடிச்சு. இதை பற்றி பேசலை. ஆனால் இவங்க புதுசாக கிளப்பியதுன்னா ராமர் கோவில் தான் சொல்லலை. இவர்கள் இந்த தமிழகத்தை தூய்மைப்படுத்தவோ தலித்துக்களை தூய்மைப்படுத்தவோ வந்தவர்கள் அல்ல. அந்த தலித்துக்களை பகடகாயாக வைத்து இவர்கள் ஆட்சி செய்பவர்கள். தலித்துக்களை ஒரு எளியாக நினைத்து பூனைக்கிட்ட அனுப்பி வேட்டையாடி தின்பவர்கள் இவர்கள். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? வன்னியர்கள்னால் தலித்துக்கு ஆகாது, தலித்துக்கள்னால் வன்னியருக்கு ஆகாது. நீங்கள் யூடியூப் சேனல் போயிட்டு பாருங்கள், ஒரே ஒரு நாய்கள் கூட கள்ளச்சாரத்தை பற்றி பெருசாக பேசியிருக்காது. அதுக்கு யார் காரணம்? பொதுவாக பேசியிருப்பாங்க. இப்போ அந்த கோவன் ஒரு காரணம். அந்த கோவன் என்ன பண்ணான்? மூடு சாஸ்காடு மூடு, இதை வச்சு ஆட்சிக்கு ஒரு கேடு அப்படின்னு பாட்டு பண்ணான் ஜெயலலிதா இருக்கும் பொழுது. ஆனால் இதே கோவன் இப்போ என்ன பேசுகிறான்? அவன் சாராயம் என்பது தேவையா, திராவிட மாடல் தேவையா அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே நாகரிகமாக பேசுகிறான், இங்கே அநாகரிகமாக பேசுகிறான். ஆனால் இவங்க நோக்கம் சாராயத்தை ஒழிப்பது கிடையாது. இவர்கள் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வரணும், அதுக்கு என்னென்ன கருமந்தனம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. வாணியம்ட கனகராஜ், நன்றி, வணக்கம்.